ஜான் மாதிரி ஒரு மிருகத்தோட முதுகுல குத்திட்டீங்க. அவன் வேண்டான்னு சொல்லிட்டு போன வாழ்க்கைக்கு அவனை மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவன் கோவில் மாதிரி நினைச்ச வீட்டை எரிச்சு சாம்பலாக்கிட்டீங்க. இனி அவன் எந்த விதத்திலையும் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நீ யார்கிட்ட மோதிருக்கன்னு உனக்கு தெரியல. யார்கிட்ட? நீ கை வச்சது சாதாரண ஆள் மேல இல்ல, ஜான் விக். அவனை எல்லாரும் யமனுக்கு சமம்னு சொல்லுவாங்க. பூகிமேனா? ஜான் விக்கு பூகிமேன் ஏன் பேர் வந்ததுன்னு தெரியும். பயங்கரமான கொலைகாரன் பூகிமேனை கொல்றதுக்கே நாங்க ஜான் விக்கை தான் அனுப்பணும். நீ நினைக்கிற மாதிரி ஜான் விக் சாதாரணமான ஆள் இல்ல, வெறி பிடிச்ச மிருகம். வாக்கு கொடுத்தா உயிரை கொடுத்தா, தப்பு செஞ்சா விட மாட்டான். சாதிக்க முடியாத விஷயத்தை கூட அவன் ரொம்ப சாதாரணமா சாதிப்பான். சார், அவன் தனி ஆளு சார். சொடக்க போடுறதுக்குள்ள தூக்கிடல சார் அவனை. ஜான் விக் நீ நினைக்கிற அளவுக்கு சாதாரண ஆள் இல்ல. அவன் முடிவு பண்ணிட்டான்னா அவன் நினைச்சதை அடையிற வரைக்கும் கண்டிப்பா ஓய மாட்டான். நீ இதுவரைக்கும் அவனை பத்தி கேட்ட எல்லா கதையும் மேலோட்டமா சொல்லப்பட்டதுதான். உண்மையான கதையை கேட்டா நீ செத்துருவ. நான் தான் விக். ஆமா, நான் தான் ஜான் விக். பூகிமேன் வந்துட்டான். நீ மறுபடியும் பழைய தொழிலுக்கு வந்துட்டியா? இல்ல, ஒரு விசிட்டரா வந்திருக்கேன். நான் இந்த தொழிலுக்கு மறுபடியும் வந்துட்டேன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அப்பெல்லாம் அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், நான் திரும்ப வந்துட்டேன். பீகோ, என்ன மிஸ்டர் விக், வேட்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் ஜானத்தன், நீ உன் வேலையை காட்டு. எந்த வேலை? வேட்டையாடு. இந்த உலகத்திலேயே அவன் அழிக்க யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஒருத்தர் 2 பேர் இல்ல, மொத்த கூட்டத்தையும் அவனை அழிக்க அனுப்பியிருக்க. உன்னை எத்தனை பேர் கொல்ல துடிக்கிறாங்கன்னு பாக்குறியா? எல்லாரும் நில்லுங்க. வின்ஸ்டன், எல்லாருக்கும் சொல்லுங்க, ஒருத்தரை விடாம சொல்லுங்க. என் பின்னாடி எவன் வந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, நான் ஒருத்தனையும் விட மாட்டேன். எல்லாரையும் கொல்லுவேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணான்னு தான் அவன் ஒதுங்கி போகணும்னு நினைச்சான். ஆனா உங்க பேராசைக்கு அந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. இனி உங்களால தப்பிக்க முடியாது.